ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவில் ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் சிக்கன் வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே வீட்டில் செஞ்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட முடியும். இன்றைக்கி இதுக்கு நான் 1.5 கிலோ அளவில் சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு கோழியை 8 பீசஸாக கட் பண்ணி வாங்கினா நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சைஸில் பொரிச்ச கோழி ரெடி பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கோழியை 10 அல்லது 12 கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது பெரிய பெரிய பீசஸாக இருக்கனால அதில் நான் சின்ன சின்ன இது போட்டுக்கிறேன், கீரல் போட்டுக்கிறேன் கத்தியை வச்சு. கோழியில் உள்ள கொழுப்பு வந்து ஃபுல்லாக நீக்கணும்னு அவசியம் கிடையாது. கோழியில் மட்டனில் உள்ள கொழுப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து குட் ஃபேட் தான். அப்படி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை கோழியில் உள்ள ஃபேட் அப்படின்னா நீங்கள் அதையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 8 பீசஸ் கோழி எடுத்துருக்கேன். அதாவது 1.5 கிலோ கோழிக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்குறதுக்கு முன்னால் தயிரும் மஞ்சள் உப்பு இது எல்லாம் சேர்த்து கோழியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம பெரிய பெரிய பீசஸாக வெட்டி இருக்கிறதுனால அதில் நம்ம கீரல் போட்டோம் இல்லையா, அதில் எல்லா இடத்துலையும் தயிரும் உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு கலருக்காக. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு மீடியம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவும் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து இந்த சோள மாவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சோள மாவு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ண முடியும். 3லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கோம், அப்புறம் மற்ற மசாலா பொருட்களும் இந்த சோள மாவும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் உள்ள தண்ணியே போதுமானது. அதே சமயம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப திக்காக இருக்குது மாவு, உங்களால் வந்து கோழிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட முடியலை அப்படின்னா மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டுட்டு கலந்துக்கோங்க. மசாலாவெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 2 சின்ன எலுமிச்சம்பழம் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். அப்படி வந்து பெரிய லெமனாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது லெமன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய பீசஸாக வெட்டியிருக்கோமே, வேகுமா சரியா, அப்படி இல்லைன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நம்ம வந்து தயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்துடும் நம்மளுக்கு சிக்கன். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 சிட்டிகை அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 4-5 மணி நேரம் ஊற விட்டு பொரிச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் போட்டு ஊற விட்டுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் பொரிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு நான் சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கோழியை போடுற நேரத்தில் மட்டும் நீங்கள் மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி விட்டு பார்த்தா பபிள்ஸ் வருதில்ல, இது வந்து இன்னும் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கலை. நான் வந்து திரும்ப காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா பபிள்ஸ் வந்து அதிகமாக வரும் நம்ம வந்து மரக்கரண்டியை விட்டு பார்த்தோம் அப்படின்னா. அந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா தான் மசாலா வந்து பிரியாமல் கரெக்டாக பொரிஞ்சு வரும். இப்போ 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சேன் வீடியோவுக்காக. நம்ம வந்து வீட்டுக்கு பொரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு பொரிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா மசாலாவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை வந்து திரும்ப செக் பண்ணிக்கலாம். இப்போது முதல்ல வந்து நம்ம மரக்கரண்டியை எண்ணெயில் விட்டதுக்கும் இப்போ விடும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீக்கு மாற்றிட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க
சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக போடாமல் 2 3 அந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட வடை சட்டியோட சைஸ் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தடவைக்கு 4 போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். கோழியை சேர்த்ததுக்கப்புறமா தீ வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும். ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கோழியில் ஒட்டாமல் உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கதால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். ஸோ வந்து பொறுமையாக நல்லா 2 சைடும் நம்ம வேகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை மிதமான தீயில வச்சு பொரித்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கூட போட்டு பொரிக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாறாது, உங்களுக்கு சைஸ் போர்ஷன் மட்டும்தான் மாறும். இப்போது நம்ம அடுப்பில் இருந்து கோழியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது கோழி நல்லா வெந்துருச்சு, இப்போ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 60 to 70 செகண்ட்ஸ் வந்து அடுப்பை வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு கோழியை வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து கோழியை எடுத்தீங்க அப்படின்னா கோழியில் வந்து அதிகமாக எண்ணெய் சேராமல் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போது மீதம் இருக்க கோழியவும் அதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லா கோழியும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம மசாலா போட்ட பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மீதம் இருக்க மசாலா இருக்குல்ல, அதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நம்ம செகண்ட் பேட்ச் போட்ட கோழியை பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். பொதுவாக ரோட்டு கடைகளில் சிக்கன் பொரித்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆனியன் வந்து பொரித்து தூவிருப்பாங்க இல்லையா, அதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 2வதாக சேர்த்த கோழியவும் பொரித்து எடுத்துட்டு அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தை மசாலாவில் பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போடும்போது நல்லா ஹை ஹீட்லேயே வச்சு பொரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிச்சிட்டு எண்ணெயை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த வெங்காயத்தை பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மசாலா மீதம் இருக்கும், அதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு பிரட்டி எடுத்து அதையும் வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு சிக்கன் மேலே தூவிட்டு பரிமாறிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.